நம்ம ஃபார்முக்குள்ளே இன்றைக்கி தான் முதல் நாள் உள்ளே போகிறோம். ரொம்ப நாளாக ஃபார்மை எக்ஸ்போஸ் பண்ணணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு 25 நாளாக வேலை பார்த்துட்ருக்கோம். ஆனால் நேரம் கிடைக்கல. இன்றைக்கி உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் மொத்த இடம். ஃபார்மோட மொத்த இடமும் இதுதான். இவங்க தான் நம்ம வச்ச முதல் கண்டு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொய்யாக்கண்டு. இது சும்மா வாட்டர் லைனுக்கெலாம் தண்ணி வரல. இந்த கொய்யாக்கண்டு எங்கே வாங்கினது? நம்ம பஞ்சாயத்து ஃபார்மில் வாங்கினது. அப்புறம் வாங்க அடுத்த கண்டை போய் பார்ப்போம். இது மாங்கன்று. இந்த மாங்கன்று அதுவும் பஞ்சாயத்து ஃபார்மில் தான் வாங்கினது. இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்குது. இவங்க நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் மாமா வீட்டில் கொடுத்தாங்க. இந்த கொடை மரமாக, அந்த மரம் பேர் தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா வளர்ந்துருந்துச்சி. அதை அடுத்து நம்ம அண்ணன் தோப்பில் பதியம் போட்ட தென்னங்கன்று. முதல்ல ஒரு தென்னங்கன்று வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டி வச்சோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. இதில் சுத்தம் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். நிறைய வேலை இருக்குது. டே பை டே செய்வோம் ஒன்று ஒன்றா. இதுதான் நம்ம ஃபுல் இடம். மொத்த இடமும் இதுதான். இதில் தான் என்னென்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதோட முடியுது. அப்படியே சுற்றி வாங்க அடுத்த தென்னங்கண்டை பார்க்க போவோம். இதுவும் அங்கே பதியம் போட்டது தான். அது அந்த கண்டு வச்சு ஒரு 4 நாள் கழித்து இந்த கண்டு வச்சோம். இங்கே தோன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரியான கட்டாந்தர அந்த இடத்துல. ஆனால் குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சி கிடக்கு. தென்னை மஞ்சி சொல்லுவாங்களா, வெயில் ஓவர் அடிக்குது, அதனால் கொண்டாந்து போட்டோம். இந்த குழிக்கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த கறிக்கட்டையை எங்கே கிடக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த தென்னங்கன்று கொஞ்சம் காஞ்சிருக்கு. ஒரு பக்கம் வச்சு இது நம்ம கடைசியாக வச்ச குட்டி தென்னங்கன்று. இதுவும் பதியம் போட்ட இடத்துல இருந்து தான் வாங்கிட்டு